கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் வீடு இன்றைய தினம் சூறையாடப்பட்டதா சோசியல் மீடியாவில் வைரலாகிக்கொண்டே இருக்காது. சவுக்கு சங்கர் கூட தொடர்ந்து பேட்டி கொடுத்துக்கொண்டே இருக்காரு. குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஆம்ஸ்ட்ராங்கையும் சேர்த்து இணைச்சு பேசுறது ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி இருப்பதாக நம்ம கருத முடிகிறது. கூடுதலாக பார்த்தோம்னா பாஜக சேர்ந்த அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, இன்னும் பல்வேறு கட்சிகள் உடனே அறிக்கையில விடுறாங்க. பின்புலத்தில் ஏதாவது ஒரு அரசியல் காரணம் இருக்கின்றதாங்க சார்? அதாவது நீங்கள் குறிப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வீடு சூறையாடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்லை, அது ஒரு வகையான போராட்டம் தான். என்னன்னா துப்புரவு தொழிலாளர்களை பற்றி பேசுகிறாரு. அவர் பொதுவாக அவர் எல்லாரையும் பற்றி பேசும்போது ரொம்ப எளிவாக தான் பேசுவார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் தொழில் முனைவோர் ஆகுவதற்கு ஒரு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அந்த திட்டம் எப்படி செயல்படுது அப்படின்ற விஷயத்தை பதிவு செய்கிற போது செல்வ பெருந்தகை துப்புரவு தொழிலாளரை பயன்படுத்தி அதில் மோசடி பண்ணுறாரு அப்படின்றத பதிவு செய்கிற போது கூடுதலாக ஒரு வார்த்தை என்ன விடுறாருன்னா, முதல்வர் அவர்களையும் இழிவுபடுத்தும் விதமாக துப்புரவு தொழிலாளர்களையும் இழிவுபடுத்தும் விதமாக ரெண்டு பேரும் இழிவுபடுத்தும் விதமாக என்ன சொல்கிறாருன்னா, துப்புரவு தொழிலாளர்களுக்கு இவங்க மொத்தமாக அந்த வாகனத்தை வாங்கி வச்சுக்கிட்டு துப்புரவு தொழிலாளர்கள் மாதம் ஒரு 50,000 கொடுத்தா போதும், அவங்க ஜாலியாக குடிச்சிட்டு சந்தோஷமாக இருந்துக்குவாங்க. ஒரு குடிகாரர்களாக துப்புரவு தொழிலாளர் இழிவாக சுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முதல்வரை பற்றி பேசும்போது முதல்வர் இந்த மாதிரி வாகனம் வாங்கிட்டாருன்னா ஒரு நாள் பேட்டி கொடுக்கும்போது ஐயா எங்கள் தந்தை எல்லாம் கொடுத்துட்டாரு, நல்லபடியாக செஞ்சுட்டாரு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடல் மொழியே பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக, தமிழ்நாடு முதல்வரை இழிவுபடுத்தும் விதமாக அவருக்கு அந்த மாதிரியான என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முழுக்க இருக்கு. அவர் ஒரு பாஜக வளர்த்து விடக்கூடிய நபர் தான். அவர் பாஜக நபர் தான். இல்லை காலத்துக்கு ஒரு அதிமுகன்றீங்க, பாஜக இல்லை. இந்த சம்பவம் நடந்த உடனே எல்முருகன் அறிக்கை விடுறாரு. இந்த சம்பவம் நடந்த உடனே அதிமுக அறிக்கை விடுது. அப்போ இதெல்லாம் யார், என்ன நோக்கம்? அப்போ சரி, இவர் அந்த சம்பவத்தை கண்டிச்சிருக்காங்க, அந்த போராட்டத்தை கண்டிச்சிருக்கிறாங்க. ஏன் இவர் அந்த தொழிலாளர்களை குடிகாரர்கள் பதிவு செய்கிறாரு, அதை கண்டிச்சாங்களா? துப்புரவு தொழிலாளர்களை பற்றி நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை குறிப்பிடக்கூடாது அப்படின்னு எந்த தலைவரும் அதை கண்டிச்சாங்களா? என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும்ல. ஒரு போராட்டம், அது ஒரு போராட்டம் தான். என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு போராட்டம் தான். என்னுடைய கஷ்டத்தை நீ தெரிஞ்சுக்கோ, நான் எப்படி உழைக்கிறேன், என்ன அப்படி பார்க்குறேன்றதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு துப்புரவு தொழிலாளர்கள் அந்த மலத்தை கொண்டு அந்த சாக்கடை கொண்டு வீட்டுக்குள்ள ஊற்றுறாங்க. இது ஒரு போராட்டம் தான், போராட்டத்தினுடைய வடிவம் தான். இல்லை, அதுக்காக வகை போராட்டங்கள் இது ஒரு வடிவம். இல்லை, அதற்காக வீடெல்லாம் சூறைன்ற மாதிரியான தலைப்பு செய்தி எல்லா மீடியாவில் அது வாய்ப்புள்ளவங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பதிவு செய்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் அங்கே நடக்கலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். போராடி இருக்காங்க, துப்புரவு தொழிலாளர்கள் போராடி இருக்காங்க. இழிவுபடுத்தாத எங்கள் மன்னிப்புகள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ துப்புரவு தொழிலாளர்களை பற்றி, இப்போ துப்புரவு தொழிலாளர்கள்னா இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான், குடிகாரர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு இவருடைய உளவியல் இருக்கு இல்லையா, அதுவே தவறு. அதுவே தவறுன்னு நம்ம சொல்கிறோம். இவர் முதல்ல ஒரு அவர் ஒரு ஊடகவியலாளராக தான் நம்ம பார்க்குறோம். ஒரு சம்பவத்தை நீ எப்படி பேசணுன்றது தான் இருக்குது. நடந்ததை நீ அதை சொல்லலாம், வெளிப்படுத்தலாம், தவறு இல்லை. கருத்தை அதில் கொள்ளும், அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை, சரிங்களா? ஆனால் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க இழிவுபடுத்தும் விதமாக முதல்வரையும் சரி துப்புரவு தொழிலாளரையும் சரி இழிவுபடுத்தும் விதமாக தான் இவர் பேசியிருக்கிறாரு. சரி, நீங்கள் இந்த கருத்தை என்னதான் சொல்லியிருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக வேல்முருகன் போன்றவங்க, காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கூட அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, கார்த்திக் சிதம்பரம், இதெல்லாம் எப்படி பார்க்க முடியுது? இப்போ நம்ம வேல்முருகன் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காருன்னா கருத்தால் தான் எதிர்கொள்ளணும், வன்முறை கூடாதுன்றாரு. டோல்கேட் அடிச்சுட்டு இருக்கிறது தாவா காக்காரங்க தான். அப்போ இவருக்கு அதை எப்படி இவர் பார்க்குறாரு? டோல்கேட் அடிச்சு நொறுக்குனதில் இவர் இருக்கும்போது தான் நல்ல சம்பவம். அந்த வன்முறையை இவர் தடுத்துருக்கலாமே. அது ஒரு போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். அதையும் போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதை வன்முறைன்னு தான் பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. வேல்முருகன் செய்தது வன்முறைன்னு சொன்னாங்க. இவர் என்ன சொல்கிறார்? இதை வன்முறைன்றாரு. வேல்முருகன் இதை வன்முறைன்றாரு. நான் டோல்கேட்டு நடந்த சம்பவத்தையும் போராட்டம் தான் நாம பார்க்குறோம். இப்போ கார்த்திக் சிதம்பரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா 50 கோஷ்டிகளுக்கு மேலே இருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கு மேலே கோஷ்டி இருக்காங்க. இவர் 51வது கோஷ்டி கூட நினச்சிருங்க கார்த்திக் சிதம்பரத்தை. இந்த கோஷ்டி பூசலில் தான் செல்வ பெருந்தகை ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. அப்போ காங்கிரஸ் கட்சி தலைவரை தான் இழிவுபடுத்தும் விதமாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அது இழிவா இல்லையா அப்படின்றத அவர் நீதிமன்றத்தில் வழக்கு மூலம் சந்திக்கிட்டோம், ஒரு காவல் நிலையத்தில் புகார் மூலமாக அதை அவர் தெரிவிச்சுக்கிட்டோம். ஆனால் கார்த்திக் சிதம்பரம் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் சவுக்கு சங்கரை ஆதரிப்பது எப்படி சரியாக இருக்கும்? நடந்தது என்ன? சவுக்கு சங்கர் என்ன பேசினார்?
தன்னுடைய கட்சி தலைவரை இழிவாக பேசியிருக்காரு. முதல்வருடைய திட்டத்தை இழிவாக பேசியிருக்காரு. அந்த துப்புரவு தொழிலாளர்கள் குடிகாரர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. குடிகாரர்களை சித்தரிச்சிருக்கிறாரு. அவன் குடிக்க காசு கொடுத்தா அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு மையப்படுத்தி பேசுறாரு. அப்போ இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது இதையெல்லாம் கண்டிக்காத கார்த்தி சிதம்பரம், இதையெல்லாம் கண்டிக்காத அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த அந்த போராட்டத்தை மட்டும் கண்டிப்பது எப்படி சரியா இருக்கும்? ஒரு நியாயம் வேணாமா? அதாவது ரெண்டு தரப்பையும் கவனிக்கணும். என்ன குற்றச்சாட்டு சவுக்கு சங்கர் மீது வைக்கப்பட்டிருக்கு? சவுக்கு சங்கர் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு? ஒரு ஆளுங்க இது வரைக்கும் முதல்வர் இழிவாக பேசியிருக்காரு. எத்தனையோ முறை முதல்வர் இழிவாக பேசியிருக்காரு. எத்தனையோ முறை உதயநிதி அவர்கள் இழிவாக பேசியிருக்காரு. இது உதயநிதி அவர்களை தவறான கான்டாக்ட் வச்சிருக்காருன்னா இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. நிறைய ரொம்ப மோசமா வல்கரா பேசியிருக்காரு சவுக்கு சங்கர். அப்போது கூட தாக்கப்பட்டதா? பெண் காவலர்கள் எவ்வளவு இழிவாக பேசியிருந்தாரு. பெண்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அவங்க வந்து உயரதிகாரிகள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் அவங்க வந்து நல்ல நிலையில் இருக்க முடியும் அப்படின்னு பெண் காவலர்களை மிகவும் இழிவுபடுத்தி பேசினார். அப்போ இவர் தாக்கப்பட்டாரா? அப்படி தாக்கப்பட்டிருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது தான். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ முதல்வர் இழிவாக பேசும்போது இவர் தாக்கப்படலை. இவர் வீட்டில் போய் போராட்டம் நடத்தலை. உதயநிதி அவர்களை இழிவுபடுத்தும் போதும் ஒரு வீட்டில் போராட்டம் நடத்தலை. தொழிலாளர்களை குடிகாரர்களாக இழிவுபடுத்தினார். அப்போ தொழிலாளர்கள் ஒரு போராட்டம், பல்வேறு போராட்ட வடிவம் வச்சுருப்பாங்க. ஒருவேளை அலுவலகத்தில் வந்து இன்னைக்கு வந்து சம்பள உயர்வு கிடைக்கலன்னா துப்புரவு பணியே செய்ய மாட்டாங்க. சென்னையவே நாரடிக்கணும்னு நினைப்பாங்க, மதுரையவே நாரடிக்கணும்னு நினைப்பாங்க, கோவையே நாரடிக்கணும்னு நினைப்பாங்க. இது போராட்டத்தின் வடிவம். உடனே அதை வந்து வன்முறை என்று சொல்ல முடியுமா? அதை வன்முறைன்னு சொல்ல முடியுமா? எங்கள் நாட்டம், நாங்கள் இந்த நாட்டத்தில் எப்படி உழைக்கிறோம் அப்படின்றத ஒரு நாள் நீ அனுபவின்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒரு போராட்டத்தை அறிவித்து அந்த போராட்டமாக தான் பண்ணியிருக்காங்களே தவிர அது வன்முறை செயல் அல்ல. இதை உடனே வந்து கண்டிக்கக்கூடிய தலைவர்கள் முதலில் அவர் என்ன பேசினார், அவரே ஒரு குடிகாரர் என்பது தெரியணும். அவர் மீது கஞ்சா வழக்கு இருக்குது. கஞ்சா கேட்டு பல மாவட்டங்களுக்கு சென்று ஒரு 3 நாள் கஞ்சா போதை எடுத்து 4 நாள் வீடியோ போடக்கூடியவர். கஞ்சா போதிலே வீடியோ ஷாட்டெல்லாம் வந்ததுலாம் கஞ்சாவோடைய தேனியில் பிடிபட்டாரு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்கக்கூடியவர். முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே இழிவுபடுத்தி பேசக்கூடியவர். அப்போ இவருடைய செயல்பாடு என்னன்றதை பார்த்து தானே பேசணும். சும்மா வந்து ஒரு அறிக்கை விட்டாருனால இதில் குறிப்பாக பார்த்தோம்னா செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த ஆம்ஸ்ட்ராங்கை முடிச்சு போட்டு இந்த நேரத்தில் பேச வேண்டிய தேவைங்க. நம்ம என்ன சொல்லணும்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பு இருந்தால் அது நேரம் காவல்துறை வந்து விசாரித்து நேரம் உரிய நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அந்த சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அந்த சம்பவத்தில் உள்ள குற்றப்பின்னணியில் இருக்கவங்களெல்லாம் கைது செய்யப்பட்டு அதில் ஒரு ஷூட்டிங் ஆர்டர்லாம் நடந்திருக்கு, பல விஷயங்கள் நடந்திருக்கு. குற்றப்பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா யார் எப்படி என்னென்ன தொடர்பு இருந்துச்சு என்னன்றது விஷயத்தெல்லாம் விவரித்து சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ வந்து செல்வ பெருந்தகை மீதில் உள்ள இவருக்கு இருக்கக்கூடிய காழ்ப்பை வெளிப்படுத்துகிறார். இது மடைமாற்றுகிறார். பட்டியல் சமூக மக்கள் 1-2 சவுக்கு சங்கருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை செய்துள்ளார்களோ என்று அச்சப்பட்டு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வ பெருந்தகை அப்படி திசை திருப்பக்கூடிய வேலையை இன்றைக்கி வந்து இவர் செய்கிறார். அது காவல்துறை பார்த்து ஒருவேளை அதில் இருந்தால் இவருடைய மீது ஆவணங்கள் இருந்தால் அதை போய் இவர் காவல்துறையில் கொடுக்கலாம். ஊடகங்கள்ட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக போய் விசாரிக்கக்கூடிய காவலர்கிட்ட கொடுக்கலாம், அல்லது நீதிமன்றத்தில் போய் சந்திக்கலாம். அதுதான் சரியாக இருக்கும். இறுதி அந்த சவுக்கு சங்கர் சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கருத்தை ஊடகத்தில் பேசினாலும் உண்மையை பேச வேண்டும். பாஜகட்டையோ அல்லது அதிமுகட்டையோ பணத்தை வாங்கி கொண்டு தமிழ்நாட்டு முதல்வரையோ தன் நடக்கக்கூடிய ஆட்சியவோ இழிவுபடுத்தும் வேலையை செய்வதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். பணத்திற்காக வேலை செய்யக்கூடாதுங்க. சவுக்கு சங்கர் வேலை செய்வது பணத்துக்காக வேலை செய்கிறார். பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது. ஊடகத்துக்கு ஒரு அறம் இருக்குது. ஒரு நேர்மையின் பக்கம் நின்று இந்த மக்களுக்காக நிற்கணுன்றது தான் சவுக்கு சங்கர் போன்ற ஊடக வாய் விபச்சாரர்களுக்கு நம்முடைய இந்த அளவுக்கு சொல்லலாம் தப்பு இல்லை. ஏன்னா அவருடைய கடந்த கால பேச்செல்லாம் நம்ம கவனிச்சிருக்கோம். பெண்களை எவ்வளோ இழிவாக பேசியிருக்காரு, இன்றைக்கி துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளோ இழிவாக பேசியிருக்காரு, முதல்வர் எவ்வளோ இழிவாக பேசியிருக்காருன்றது கடந்த காலங்களில் நிறையா அவர் இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. அவர் தன்னை திருத்திக்கிட்டோம், அப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம். சவுக்கு சங்கர் குறித்து பல்வேறு கருத்துக்களை முக்கியம். நன்றி சார். நன்றி.